அப்போ அப்பாவுடைய சொத்து ஆட்டோமேட்டிக்கா பட்டா யார் பேர்ல மாறும்? மகனுக்கு தான் மாறும். அப்போ இந்த மகன் இப்போ திமுகவினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100 மாவட்டங்களிலும் அறியப்படக்கூடியவராக மாறிட்டார். இப்ப அவரும் சூறாவளி சுற்றுப்பணம் பண்ணித்தானே இருக்கார். திருச்சி கோயம்புத்தூர்ல உதயநிதி இருக்கிற போதுதான் விஜய் வந்தார். மதுரையில விஜய் இருக்கும்போது தான் உதயநிதி வந்தார். அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா மந்திரிகளும் உதயநிதியை முன்னிலைப்பட உதயநிதி தான் கட் அவுட் வைக்கிறான். உதயநிதிக்கு தான் கூட நிற்கிறான். ஜல்லிக்கட்டு நடந்தது மூர்த்தி மதுரையில் யார் இருந்தா? உதயநிதி பையன் இன்பநிதி. அவரே லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உதயநிதிக்கு அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் பொறுப்புல சில மாவட்டங்களையே அவர் பொறுப்புல கொடுத்துட்டாங்க. அப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ரேஸுக்கு, முதலமைச்சர் நாற்காலிக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு நம்ம அண்ணன் திருமா, சிபிஐ முத்தரசன், சிபிஎம் சண்முகம், இப்படி அத்தனை பேரிடமே அவர் தான் அடுத்த முதலமைச்சர் நாற்காலிக்கான நபர்னு கூட்டணி கட்சி காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்தியாச்சு. அதனால அவர் அதை நோக்கி மிக வேகமாக நகர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துல முதலமைச்சர் வேட்பாளரே உதயநிதி ஸ்டாலின் தான்.